ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ஐநோ ரோஷினி, இதை ஏற்றுக்கிறது உனக்கு கஷ்டம்தான். ஆனால் நானும் ஆலியாவும் ஒன்றா இருந்திக்கும். காட்டாம இங்கே பாருங்கள், நான் உங்கள் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு உங்கள் பாஸ்ட்டான எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஆனால் அந்த பேபி உங்களுடைய இருக்க சான்ஸ் இல்லை. ரோஷினி, நானும் ஆலியா சொல்கிறத நம்பாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்லை. அவளை நம்புறதுக்கும் எந்த காரணமும் இல்லைல்ல. ரோஷினி சொல்கிறது தான் கரெக்ட் அமன். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பேபியோட உண்மையான அப்பா யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். என்னம்மா, உங்களால் எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியுது? பேபி ஓண்ட அப்பா இல்லை, அந்த பேபியோட அப்பா. சரி சரி, சொல்லுங்க, எதுக்கு திட்டுறீங்க? என்ன நீ உன் முதலாளி கிட்ட கொண்டு போ. யாரோ என் ரிங்கை வச்சு என்னை நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆலியா, கண்டிப்பாக நான் ஒன்றும் சந்தேகப்படலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு முறை ஃபேமிலிக்கு அஷூரன்ஸ் வேணும். அந்த குழந்தை ஏண்டு தானே அவங்க நம்பணும். அதுக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அமன். நாம் ஒன்றை தான் வாழ்ந்தோம். ஆனால் இப்போ உனக்கு மேரேஜ் ஆகிட்டு. ஒப்வியஸ்லி உன்னோட ஒய்ஃபும் உன்னோட ஃபேமிலியும் 100% ஷுவராக இருந்தால் தானே முடிவெடுப்பாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் அந்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். தேங்க்ஸ். இந்த மந்திரம் ஏன் வேலை செய்ய மாட்டேங்கி? அந்த ஜின் எங்கே மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை வச்சு அவங்க நெருங்கக்கூடாதுன்னு நான் ஏன் ரிங்கை தொலைச்சிட்டேன். அதை வச்சு யாராலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்னாலும் அந்த ரிங்கை கண்டுபிடிக்க முடியாது. என் சக்தியை வெளியால் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க யார்? அந்த ரிங்கோட உதவியால் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க யார்? மாயம்மா. அவளுக்கு தெரியாமல் எப்படியாவது நான் என் ரிங்கை எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நான் அதை எப்படி பண்ணுவேன்? ரோஷினி, நீங்களா? அது 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 உங்கள் 2 பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் இங்கே இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் இவனை தூங்க வச்சுட்டேன். இவன் நைட் எப்போவுமே தூங்கவே மாட்டான். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஷுவர். தேங்க்யூ. ஓகே. என்னப்பா, தூங்க மாட்டியா? அவன் டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் என்னாக்கி? ஆலியா சொல்கிறது தான் உண்மை. இது ஏண்ட பேபி. கருப்பு வானமே,
ஏண்ட ரிங் எனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா காட்டு. மர்க்கப் மர்க்கப், சாவி சாவா. ஏண்ட ரிங் திரும்ப கிடைக்கும்னா என் பிளட் யார் உடம்புல இருக்கோ அவங்கள நான் அந்த ரிங்குக்கு பதிலாக கொடுக்கணும். ஏண்ட பிளட் அமன் உடம்புல தான் இருக்கு. இப்போ அவங்க எல்லாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி அமன், பேபியோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்துக்கு. அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துக்கவே மாட்டேன். ஐ நோ இது அவங்க எல்லாருக்கும் ஆக்குவாடாக இருக்கும். ஆனால் என் பேபியோட பாதுகாப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. அவனோட ஃப்யூச்சர் முக்கியம். அதனால இந்த பேபி இந்த வீட்டில் இருக்கலாம்ல. எனக்கு பதில் கிடைச்சிட்டு தேங்க்யூ. வா பேபி, நம்ம போகலாம். ஆலியா, இந்த பேபி இங்கே தான் இருக்கும். நீயும் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. என்னால் நிச்சயமாக ஒரு குழந்தைய அம்மா கிட்டேருந்து பிரிக்க முடியாது. நான் இங்கே தங்கினா அது ரோஷனிக்கு ஆக்குவாடாயிருக்கும். இது எல்லாருக்கும் ஆக்குவாடாயிருக்கும். ஐ எம் சாரி, நான் போய் தான் ஆகணும். நில்லுங்க. கடவுள் நோஸ் பெஸ்ட். ஒரு குழந்தைய அம்மா கிட்டேருந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப பாவம். இந்த பாவத்தை எங்களால் பண்ண முடியாது. நீங்களும் உங்கள் பேபியும் இங்கேயே இருக்கலாம். ரோஷினி, என்னை கேட்டால் இவங்க 2 பேரையும் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. இந்த குழந்தையோட பாதுகாப்பு நம்மட பொறுப்பு இல்லையா? ஏன்னா இந்த குழந்தை ஓண்ட குழந்தையாச்சே அமன். இந்த குழந்தையோட பொடியில் அமன் பிளட்டிக்கு. அப்படின்னா இவனும் ஏறத்தான் தான். என் ரிங்குக்கு பதிலாக என்னால் அமனை கொடுக்க முடியாது. ஆனால் இந்த குழந்தைய என்னால் கொடுக்க முடியும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. ஆலியாவும் இந்த பேபியும் நம்மட பொறுப்பு. நம்ம கூடவே இவங்க இருந்தால் தான் அந்த பொறுப்பை நம்மளால் காப்பாற்ற முடியும். இவங்களை நம்ம தள்ளி வைக்கக்கூடாது. அம்மா, இந்த குழந்தைக்கும் நமக்கும் ரத்த பந்தம் இருக்கு. இவனை தள்ளி வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஆனால் ஃபர்வீன், இவங்க 2 பேரும் இங்கே தங்குறது சரி கிடையாது. இவங்க எங்கே இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரோட பாதுகாப்பும் நம்ம பொறுப்பில் தான் இருக்கும். அம்மா, இது அமண்ட குழந்தை. இந்த குழந்தைக்காக எந்த எதிரி வந்தாலும் சரி, அவங்கள எந்த செக்யூரிட்டி எந்த சோறாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்படி அவங்கள தடுக்க முடியும்னா அது நம்ம ஃபேமிலியால் மட்டும்தான் முடியும். பல வருஷத்துக்கு முன்னால் இதே கேள்வியை என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் ரூபினாவை என் லைஃப்பை விட்டு தள்ளி வச்சுட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பாகிட்டு. ரோஷினி, நீயும் அதே தப்பை பண்ணிடாது. எனக்கு தெரியும், எந்த ஒரு பொண்ணாலையும் தன்னோட ஹஸ்பண்டை லைஃப்பில் இன்னொரு பொண்ணு இருந்தாங்கிறத ஏற்றுக்க மனசு வராது. ஆனால் இதில் தப்பு ஆலியா மேலேயும் கிடையாது, உன் மேலேயும் கிடையாது ரோஷினி. இதுக்கெல்லாம் விதி தான் காரணம். அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கி. ரோஷினி, நீ தான் இப்போ இந்த விஷயத்தில் முடிவெடுக்கணும். ஆனால் எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாலும் இந்த குழந்தையோட ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. காண்டாமி, இங்கே பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம என்ன பண்ணணும்? அம்மா சொல்கிறது தான் கரெக்டு. இந்த பேபி இந்த வீட்டை தவிர வேறு எங்கேயும் சேஃபாக இருக்க முடியாது. இவன் கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் இருக்கணும். ஆலியா, நீயும் தான். நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கணும். ரோஷினி, இங்கே பாரு. உனக்கு இந்த விஷயத்துல இஷ்டம் இல்லைன்னா இந்த முடிவை எடுக்காது. அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னடா செல்லம், ஏன் அழுகுற? அவன் அவன் குழந்தைய கொஞ்சம் முடி. அழாதடா செல்லம். உலகத்தில் இந்த உறவை தவிர வேற எதுவுமே பெருசு கிடையாது. அப்பா மகன் எவ்வளோ அழகான உறவு. இந்த பேபி இங்கே சேஃபாக இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேபி இங்கே தான் இருக்கணும். எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரோஷினி,
எனக்கு தெரியும் ரோஷினி, இப்போ நீ கோவப்படுறதுக்கும் உன்கிட்ட காரணம் இருக்குது, நீ டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் உன்கிட்ட காரணம் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறது? இதில் தப்பு ஏண்ட. அதுக்கான பனிஷ்மெண்ட்டை என்னால் அந்த சின்ன குழந்தைக்கு கொடுக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தை ஒரு அப்பாவோட துணை இல்லாமல் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த குழந்தை தான் ஏற்றுக்கணும். இந்த குழந்தைகிட்டேருந்து இந்த குழந்தைகிட்டேருந்து அவனோட சைல்ட்ஹுட்டை என்னால் பறிக்க முடியாது. அந்த பேபி உங்களோட கிடையாது. ஐ விஷ். பட் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துட்டேன். காட்டாம ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இல்லைல்ல. டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம ஃபேமிலி ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துச்சு. அங்கே எதுவும் சேஞ்ச் ஆக சான்ஸ் இல்லை. ரோஷினி, ஆலியா ஒரு நார்மலான பொண்ணு. அவளுக்கு என்ன பற்றின உண்மை, இந்த ஜீன் மந்திரம் எதுவுமே தெரியாது ரோஷினி. ஆலியா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, எந்த ஒரு காரணமும் இல்லை. அந்த குழந்தை ஏண்டதான் ரோஷினி. டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸில் தப்பில்லை, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஜின் ஆயானோட உலகத்தில் டிசிஷன் லாஜிக்கை வச்சு எடுக்க முடியாது. பார்க்குறது உண்மையாயிக்காது, உண்மையாயிக்கிறது கண்ணுக்கு தெரியாது. இப்போ நீ என்ன சொல்ல வர? காந்தம், எனக்கு ஆலியா நல்லவே இல்லைன்னு தோணுது. அவட மனசில் ஏதோ தப்பான எண்ணம் இங்கி. என்ன? என்னால் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் நான் அவட ஐஸில் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தேன். இன்ஃபேக்ட் நான் நேற்று நைட் அவளை ஒரு பிரைட் கெட்டப்பில் பார்த்தேன் தெரியுமா? வாட்? நான் அவளை 1 செகண்ட் தான் பார்த்தேன். பிரைட் கெட்டப்பில் அவள் ஈந்தா. அதனால் இதை வச்சு அவள் நார்மல் இல்லைன்னு சொல்ல வரியா? காந்தமே, எந்த பொண்ணாக இருந்தாலும் மேரேஜ் பண்ணுற அன்னைக்கு தானே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டிப்பா. ஆலியா ஒரு டிசைனர். ஒருவேளை அவள் அந்த அவுட்ஃபிட்டை ட்ரை பண்ணி பார்த்திக்கலாம். காந்தமே, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு ஆலியா கிட்டே ஏதோ சரியில்லைன்னு தோணுது. என்ன அயானா சென்ஸ் சொல்லுது. இது உன்னோட அயானா சென்ஸ் இல்லை, உன்னோட இன்செக்யூரிட்டி தான் சொல்லுது. ரோஷினி, உன்னோட இன்செக்யூரிட்டி எனக்கு புரியுது. பட் அட் த சேம் டைம் என் பொறுப்பை என்னால் தட்டி கழிக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும் உன்னால் இந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு. ஆனால் அட்லீஸ்ட் நீ இந்த சுச்சுவேஷனை முயற்சி பண்ணி புரிஞ்சுக்கோ. எனக்காக ப்ளீஸ்.